Taste the Daily. மக்கள் விரோத வாரிசு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 42ஆம் நாள். இன்று மதுரை மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. (2026) சட்டமன்ற தேர்தலுக்காக 77,480 வாட்ஸ்அப் குழுக்களை அமைத்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவு. கட்சியின் பிரச்சாரத்தை சமூக ஊடகங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்க்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அறிவிப்பு. டெல்லியில் 40 முதல் 50 நாடுகளின் நிபுணர்கள் பங்கேற்ற செமிகான் இந்தியா 2025 நிகழ்வில் இந்தியாவின் புதுமை மற்றும் இளைஞர் சக்தியை பாராட்டிய பிரதமர் மோடி, 7.8% வளர்ச்சியுடன் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உயரும் எனவும், குறைக்கடத்தி சில்லுகள் 21ஆம் நூற்றாண்டின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் எனவும் நம்பிக்கை. எண்ணெயை பின்னுக்கு தள்ளி உலகளாவிய குறைக்கடத்தி சந்தை விரைவில் $1 டிரில்லியன் கடக்கும் என எதிர்பார்ப்பு. டிஜிட்டல் வைரங்களாக குறைக்கடத்தி சில்லுகள் துறையில் இந்தியா வேகமாக முன்னேறி பிரம்மாண்டமான இந்த சந்தையில் குறிப்பிடத்தக்க பங்கை பெறுவதற்கு தயாராகி வருகிறது. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராசிபுரத்தில் யானை தாக்கியதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதியவரை சந்தித்தார் அதிமுக தலைமை கழக செயலாளர் SP வேலுமணி. முதியவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மக்கள் பிரச்சினைகள் குறித்து மனு அளித்தார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், காட்டு யானைகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆட்சியரிடம் மனு அளித்தார். கோவையில் பிசியோதெரபி மசாஜ் என்று கூறி 15 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மீது புகார் அளித்து 1 மாதத்திற்கு மேலாகியும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பெண்கள் தனியாக இருக்கும் வீட்டில் அத்துமீறி நுழைந்து ஆபாச வார்த்தைகளில் பேசுவதுடன் பெண்களின் ஆபாச சைகை காட்டுவதிலேயே விடிய அரசின் ஏவல் துறை நேரத்தை போக்குவதாக மக்கள் கடும் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சேலம் மாவட்டம் காரிப்பட்டி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. போதையின் பாதையில் தமிழ்நாடு சீரழிந்து வரும் நிலையில் ஸ்டாலினோ கார் கண்காட்சியில் பொழுதை கழிப்பது வெட்கக்கேடானது என பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக வைத்திருந்த 7 கிலோ கஞ்சாவுடன் திருப்பூரைச் சேர்ந்த 20 வயதே ஆன இளைஞர் சிக்கினார். போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் என்று கூறும் முதலமைச்சரின் திறனற்ற நிர்வாகத்தால் பட்டப்படிப்பு பயிலும் வயதில் இளைஞர்களின் வாழ்வு திசை மாறி செல்வதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் எலாவூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 590 கிலோ கஞ்சாவை மினி லாரியில் கடத்தி வந்த 6 பேரை பிடித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை. விடிய அரசின் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதற்கு இதுவே சான்று என மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல்
கொலை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கட்டிட மேஸ்திரி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொடூர கொலை. குற்றங்களை தடுக்க வேண்டிய விடிய அரசின் காவல்துறை பெண்களிடம் ஆபாசமாக பேசி தங்கள் அதிகாரத்தை காட்டிக்கொண்டு இருப்பதால் தமிழ்நாடு சீரழியும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சுடுகாடு அருகே இளைஞர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் திறனற்ற காவல்துறை மீதான அச்சம் குறைந்ததால் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பூவளம்பேடு பகுதியில் நிலத்தகராறு காரணமாக 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தலைக்கேறிய கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் 6 பேர் கொண்ட கும்பல் இளைஞரை துடிக்க துடிக்க வெட்டி கொன்று ஏரியில் புதைத்த பயங்கரம். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது போல திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் கஞ்சா போதையே கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் சிறுமயங்குடி கிராமத்தில் விநாயகர் ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதலில் கல்லால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் படுகொலை. திரளான மக்கள் கூடும் ஆன்மீக நிகழ்வுகளுக்கு கூட உரிய பாதுகாப்பு வழங்க இயலாத அவல நிலையில் விடிய அரசின் ஏவல் துறை உள்ளதாக மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சிறுவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தெருவில் நடந்து சென்றவர்கள் உட்பட 4 பேரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய 3 இளம் சிறார்கள் சிக்கினர். தமிழ்நாட்டில் சீர்கெட்டிருக்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதல்வர் பொம்மை போல் செயல்படுவதாக மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் மாணவர்கள் 2 கோஷ்டிகளாக மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. சாதி மோதல்கள் வன்முறை இல்லாத ஆட்சி செய்வதாக ஸ்டாலின் பேசும் வசனங்கள் பொய் என்பதற்கு உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் மோதல்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் மதுபோதை தகராறில் லாரி ஓட்டுநரை மது பாட்டிலால் தாக்கியதுடன் தடுக்க வந்த அவரது சகோதரரையும் சரமாரியாக தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கினர். வீதிக்கு வீதிக்கு மதுக்கடைகளை திறந்துவிட்டு கள்ளச்சாராய விற்பனையையும் தடுக்க திறனில்லாத திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். கோவை மாவட்டம் சூலூரில் பெண்ணை சுத்தியலால் தாக்கி 4 சவரன் நகை பறிப்பில் ஈடுபட்ட விவகாரத்தில் 3 துப்பாக்கியுடன் பிடிபட்டனர். செயல்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்து துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி வரும் கொடூரம். அரியலூர் மாவட்டம் வெற்றியூர் அருகே நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் கல்லூர் பாலம் கிராம மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மக்களின் குறைகளை தீர்ப்பதாக கண் துடைப்பிற்காக முகாம் நடைபெறுவதை கண்டித்து கிராம மக்கள் விடிய அரசின் அதிகாரிகளுடன் வாக்குவாதம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தும் ஜெர்மனியில் வாழும் தமிழர்களிடம் அரசு பள்ளிகளுக்கான உதவி கேட்டு கையேந்தி இருக்கும் ஸ்டாலின் கல்விக்காக ஆண்டுதோறும் 50,000 கோடிக்கு மேல் செலவிடும் நிலையில் வெளிநாட்டில் யாசகம் கேட்பது தமிழகத்தின் கௌரவத்தை தரைக்குறைவாக்கும் செயல் என மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சி குப்பை கொட்டும் மேலாண்மை மற்றும்
கொடுங்கையூரில் உருவாகும் கழிவு மின்சார ஆலை உள்ளிட்ட மேலாண்மைக்காக தனியார் ஆலோசகருக்கு 8,52,00,000 ரூபாய் ஒதுக்கியிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஒரு குப்பை கொட்டும் இடத்தை மேற்பார்வை செய்ய இத்தனை கோடிகள் தேவையா என மக்கள் கேள்வி எழுப்பும் நிலையில் எதிர்ப்பில்லாமல் தீர்மானம் நிறைவேறி இருப்பதால் வலுக்கும் சந்தேகம். தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களை புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு விடிய அரசு செவி சாய்க்காததால் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆத்திரம். தலைவர் உடனடியாக இதில் சுமூகமான தீர்வை எட்டப்பட வேண்டும். அப்படி சுமூக தீர்வை எட்டப்படவில்லை என்றால் இந்த போராட்டம் மாவட்ட அளவில் இல்லாமல் மாநில அளவில் வெடிக்கும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 7 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய 48 மணி நேர வேலை நிறுத்தத்தில் தேனி மாவட்டம் முழு அளவில் பங்கு பெறும் என்பதையும். திருச்செந்தூரில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்ற இலவச கால்நடை தீவனம் வழங்கும் நிகழ்வில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தீவனம் வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண்கள் அமைச்சர் முன்னிலையில் கடும் வாக்குவாதம். திறனற்ற திமுக அரசின் அமைச்சர்கள் விளம்பரத்திற்காகவே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி தங்களை ஏமாற்றுவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. மாநகராட்சியின் அலட்சியத்தால் சென்னை காசிமேடு கடல் பகுதியின் கரை அருகே விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதால் கட்டைகள் மற்றும் சிலை பாகங்கள் கரை ஒதுங்கி குப்பை கூளமாக காட்சியளிக்கும் கடற்கரை. அலட்சிய மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தலைநகரம் குப்பை நகரமாக மாறியுள்ள அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். பணிச்சுமை மன அழுத்தம் அதிகரிக்கும் என்பதால் டாஸ்மாக் கடை ஊழியர்களை இத்திட்டத்திற்கு பயன்படுத்த எதிர்ப்பு. செங்கல்பட்டு தலைமை அரசு மருத்துவமனைக்கு சாலை வசதி கோரி மனு அளித்தபோது மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றச்சாட்டு. பண வசதி இல்லை, உங்களிடம் CSR நிதி இருந்தால் சாலை போடலாம் என மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக பதிலளித்ததாக புகார். மார்ச்சரி போகிற வழியில் ரோடு சரியில்லைன்றதுக்காக டீன் கிட்ட நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அதில் காசு இல்லை, நீங்கள் கலெக்டரை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்சமயம் எங்ககிட்ட எந்த அமௌண்ட்டும் இல்லை, நீங்கள் வேணால் பணம் கொடுங்க, நான் ரோடு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக பேசுகிறாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அறநிலையத்துறை இணை ஆணையர் திருமகளின் பணி நிறைவு விழாவில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்ட அவலம். சிலை திருட்டு வழக்கில் கைது, கோயில் நிதியில் முறைகேடு என பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் ஒரு அதிகாரிக்கு அமைச்சரே பாராட்டு விழா நடத்தியது ஏன் என மக்கள் கேள்வி. பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்கும் ஓய்வு பெற்ற அறநிலையத்துறை இணை ஆணையர் திருமகளுக்காகவே ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்யக்கூடாது என விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களின் பல நாள் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு அமைச்சரின் ஊழலுக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிக்காக விதிகளை எல்லாம் மாற்றியிருப்பதாக அரசு ஊழியர்கள் காட்டம். பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்ட 478 பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் என பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நிபுணர்கள் நலச்சங்கம் விடிய அரசுக்கு வலியுறுத்தல். கொரோனா போன்ற இக்கட்டான நேரங்களில் பணியாற்றிய தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை 4.5 ஆண்டுகளாக விடிய அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. நலப்பணிகள் இயக்ககம் சார்ந்த ஒரு 48 பணியிடங்களை இதுவரைக்கும் அவங்க மருத்துவ பணியாளர் தேர்வு வாரத்துக்கு அனுப்பலை. அதை குற்றச்சாட்டாகவே அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம்.
அப்பவும் அவங்க நாங்கள் போகும்போது நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் போகும்னு சொல்லி ஒவ்வொரு டைம் தட்டி கழிக்கிறாங்களே தவிர இதுவரைக்கும் மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்திற்கு குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை இதுவரைக்கும் அனுப்பவும் இல்லை. 478 ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு அறிவிக்கவும் இல்லை. இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்குது. சென்னையில் விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றுவதில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூட்டு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள விஷ்ணுபுரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் சட்டவிரோதமாக வியாபாரிகளிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்ததால் விவசாயிகள் வேதனை. ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் வியாபாரிகளிடம் இருந்து 2400 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து விடிய அரசின் அதிகாரிகள் தங்கள் வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியின் தண்ணீர் புகுவதால் விவசாய விளைநிலங்களில் பாதிப்பு. ஏரி தண்ணீர் வயல்களில் புகாமல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களோ ஒன்றும் செஞ்சது இல்லை. இது வரலைக்கும் இந்த பாலம் கட்டினத்துல எங்களுக்கு நஷ்டம்தான், லாபம் கிடையாது. எங்களுக்கும் மண் அடிச்சு தரணும். துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிட்டு நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதோட சரிங்க, இதுக்குண்டான ஏற்பாடு யாரும் செய்யலை, இதுக்குண்டான வேலை யாரும் செய்யலைங்க. அதை வந்து மேற்பார்வையில் மாவட்ட ஆட்சியர்களோ அரசு அதிகாரிகளோ இதுக்குண்டான மேற்பார்வையில் இந்த வேலை செஞ்சாக்கா விவசாயிகளுக்கு பலன் உள்ளதாக இருக்கணும். 4.5 ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியை மறந்து ஆட்சியின் இறுதி நாட்களில் ஸ்டாலின் அரசு அறிவித்துள்ள நெல் கொள்முதல் விலை உயர்வு போதாது என விவசாய சங்கங்கள் அதிருப்தி. உற்பத்தி செலவை கருத்தில் கொள்ளாமல் நிர்ணயிக்கப்பட்ட விலை விவசாயிகளை நிம்மதிப்படுத்தாது என குற்றம் சாட்டும் விவசாயிகள் உடனடி திருத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஐம்பத்தி விதமான பதவிகளை உள்ளடக்கிய டிஎன்பிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுள் 33.2% பேர் தேர்வை எழுதாத அவலம். ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடியால் டிஎன்பிஎஸ்சியின் மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதாக இளைஞர்கள் குற்றச்சாட்டு. ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாய உத்தரவால் அரசு ஆசிரியர்கள் 85,000 பேர் சிக்கலில் சிக்கி உள்ளனர். ஆசிரியர்கள் பணியில் தொடர மற்றும் பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் எனவும் விருப்பமில்லாதவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்து ஓய்வூதிய சலுகைகளுடன் வெளியேறலாம் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவால் கலக்கத்தில் ஆசிரியர்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி, கீரப்பாளையம், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை நெல் அறுவடை செய்த விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காததால் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தரையில் கொட்டி வைத்திருக்கும் அவலம். தினசரி மழையால் நெல்கள் நாசமடைவதுடன் மட்டுமல்லாமல் கட்டாயமாக மூட்டைக்கு 60 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விடிய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்குமா என விவசாயிகள் கேள்வி. அதுக்கு நேரத்தில் கரெக்டான டைமில் இந்த கொள்முதல் நிலையத்தை திறந்துருந்தீங்கன்னா இது ரைட்டு தான், அது 40. ரெண்டாவது, இந்த விலை நிர்ணயத்தை விவசாய கேட்டு செய்யல, அவங்களா அரசு அதிகாரிகளாக முடிவு பண்ணுறாங்க. எவ்வளோ விலை நிர்ணயம் என்னங்கிறது தெளிவற்ற நிலையிலே இன்னை வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு திறக்கிறதா சொன்னது இன்னை வரைக்கும் திறக்கல, கொள்முதல் நிலையத்தை திறக்கவே இல்லை. இது பரமைக்குளம் ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி பாசன சபையில் இருந்து கால்வாய் வழியாக தண்ணீர் வராமல் இருப்பதை கண்டித்து வெள்ளக்கோவில் பகுதி விவசாயிகள் பொள்ளாச்சி PAP கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம். பாசனத்திற்கு நீர் வழங்கவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. கடந்த 5 ஆண்டுகளில் தொடர் போராட்டம், கடினமான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா டேமும் வலிஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகி ரொம்ப குறைஞ்சது ஒரு மாதமாக வந்து கடலுக்கு போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட எங்களுக்கு கடமடைக்கு தண்ணி வந்து சேரதில்லை. தண்ணி எங்கே திருடப்படுது, எங்கே திருட்டுக்கு விற்கிறாங்க, தண்ணி எங்கே மடைமாற்றப்படுகிறது எல்லா அக்குவேற அணிவேற நாங்களே எடுத்துட்டோம்.
பேச்சுவார்த்தை தோல்வி இருந்தால் கண்டிப்பாக உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். என்ன பண்ணாலும் தொடரும். நாங்கள் கண்டிப்பாக தண்ணி வாங்காமல் கிழக்கு போக மாட்டோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்கள் உட்பட தமிழகத்தில் எங்குமே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பணி நடக்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறிய நிலையில் தேவிப்பட்டினம் அருகே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பணி துவக்கம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் இயந்திரங்களை முற்றுகையிட்ட விவசாயிகள் தங்களை நம்ப வைத்து தமிழக அரசு ஏமாற்றி விட்டதாக குற்றச்சாட்டு. ONGC கிணறு தோண்ட அனுமதி கொடுத்தது யார் என்று சொல்ல வேண்டும். தமிழக அரசே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமே ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே. டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு வினாத்தாளில் முடிசூடும் பெருமாள் என்பதற்கு காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என மொழிபெயர்ப்பால் சர்ச்சை. ஐக்கிய நாடுகள் சபையிடம் இருந்து விருது பெற்றதை பிச்சை எடுத்தார்கள் என மொழிபெயர்த்திருந்த நிலையில் ஸ்டாலின் அரசின் நிர்வாக குறைபாட்டால் அரசு பணி தேர்வுக்கான வினாத்தாளில் குளறுபடி செய்து இளைஞர்களை குழப்பும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பிள்ளையார் நத்தம் பகுதிக்கு உரிய பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களின் கல்வியை பற்றி கண்டுகொள்ளாமல் பள்ளியில் உங்களுடன் முதல்வர் முகாம் நடத்தும் ஸ்டாலின் அரசு மாணவர்களின் போக்குவரத்து வசதிக்காக பேருந்தை இயக்காததில் ஆச்சரியமில்லை என மக்கள் சாடல். ஒரு பேருந்துல 200 மேற்பட்ட மக்கள் ஏறுறோம். அதுல இருந்து படியை மட்டுமே 50 மணி தொங்கிட்டு வரணும். இதுல நிறைய மழை கீழே விழுந்து அடிப்பட்டு கால் விழுந்து இந்த மாதிரி கீழே இருந்திருக்கானுங்க. ஒரு மழை கீழே இருந்தா மகளிர் உட்காந்து காலை கட்டி பாருங்க. இல்ல காயம் பட்டிருக்கா இன்னைக்கு படுத்து சார். எங்களுக்கு ஒரு பேர் வச்சுருந்தா அது பப்ளிக் இருக்கு அரையாண்டு இருக்கு நான் உட்கார்ந்து இருக்குமே. எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல சார் அரசாங்கங்களுக்கு இன்ன வரைக்கும். அப்படியே வர்றது நடந்து வரதா இன்னைக்கு காலை 5 மணி நடந்து வந்திருக்கோம் நாங்க. தமிழகத்தில் திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கையை வாய்மொழியாக எதிர்த்தாலும் செயலில் 70% அம்சங்களை பல்கலைக்கழகங்கள் நடைமுறைப்படுத்தியது அம்பலம். 22 பல்கலைக்கழகங்களில் 17 அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸில் பதிவு செய்து IKS பாடங்களை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் மத்திய அரசின் நிதி அங்கீகார பயத்தில் மாநில கல்விக் கொள்கையை தாமதிக்கும் திமுக மாணவர்களின் நலனை தியாகம் செய்வதாக குற்றச்சாட்டு. வெளிச்சந்தையில் பெறப்படும் உயரழுத்த மின்சாரத்திற்கான சர்சார்ஜ் கட்டணத்தை 10 காசுகளில் இருந்து ₹1 14 காசுகளாக உயர்த்தும் மின் வாரியத்தின் முடிவுக்கு தொழில்துறையினர் எதிர்ப்பு. ஏற்கனவே அமெரிக்க வரி உயர்வால் கடும் பின்னடைவை சந்தித்துள்ள தமிழக ஜவுளி நிறுவனங்கள் உள்ளிட்டவை ஸ்டாலின் அரசின் மோசமான இந்த கட்டண உயர்வால் மேலும் பாதித்து தொழில்கள் முடங்கும் அபாயம். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கணினி மைய பிழையால் பொறியியல் படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டில் இருந்து விலக்கப்பட்ட பரிதாபம். தகுதி இருந்தும் தொழில்நுட்ப பிழையால் கல்வி வாய்ப்பை இழந்ததாக குற்றம் சாட்டும் பெற்றோர் விசாரணை நடத்தி மாணவிக்கு நியாயம் வழங்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு. அத்தியூத்திரிக்கையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12th படித்து 521 மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நெட் சென்டரில் போய் 7.5 போகிறதுக்கு பதிலாக ஜென்ரலில் அவங்க போட்டாங்க தப்பாக. அதனால் இப்போ சேலத்தில் பாரதியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா அப்பா கூலி வேலை செய்கிறாங்க, அதனால் ஃபீஸ் கட்ட முடியாது. அதனால் மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ். தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 2019-2020 13.87% இருந்த நிலையில் 2023-2024 9% சரிந்துள்ள நிலையில் திமுக அரசின் நிர்வாக தோல்வியா என மக்கள் கேள்வி. கடந்த அதிமுக ஆட்சியில் கொரோனா பெருந்தொற்றின் போதும் சுமார் 15% எட்டிய தமிழகம் தற்போது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் மளமளவென சரிந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் கர்நாடகா, மகாராஷ்டிரா முன்னேறும் போது தமிழகத்தின் சரிவுக்கு அரசின் அலட்சியம் காரணமா என்றும் மக்கள் கேள்வி. ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருதுக்கு
எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற இந்திய தொண்டு நிறுவனம் தேர்வு. கடந்த 2007ஆம் ஆண்டு சஃபீனா ஹுசைன் என்பவரால் தொடங்கப்பட்ட இந்த தொண்டு நிறுவனம் 30,000 கிராமங்களில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கல்வி வழங்கியதால் மகசேசே விருது வழங்கப்படுகிறது.